Stop suffering. வணக்கம் பிரியமானவர்களே, இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து இன்று இரவு உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் மீண்டும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை பிப்ரவரி 4ஆம் தேதி 9:30 மணி நம்முடைய விசேஷ கூட்டத்திலே அநேக மக்கள் தேவனுடைய வல்லமை அனுபவித்தார்கள். நான் முன்பாய் உங்களுக்கு இந்த வீடியோவை குறித்த தொகுப்பை காண்பித்திருக்கிறேன். தண்ணீர், ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணீரை பருகி மக்கள் சொஸ்தமான சாட்சியின் தொகுப்பை நீங்கள் பார்த்தீர்கள். இந்த நேரம் நான் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலே இந்த தொகுப்பை உங்களுக்கு மீண்டும் காண்பிக்க விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் யார் முதல் தடவையா இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருப்பீங்களானால், அல்லது நீங்கள் ஒரு குணமாக்குதலை எதிர்பார்க்கிற, ஒரு ஆரோக்கியத்துக்காய் பரிதவிப்போடு காத்திருக்கிற ஒருவராக இருந்தால் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ, அதாவது இந்த சாட்சிகள் உங்களை கண்டிப்பாய் பலப்படுத்த முடியும். இன்றும் கர்த்தர் அதிசயத்தை செய்கிறவரா இருக்கிறார். இன்றும் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். தேவன் மாறவில்லை. மக்களே, இரவு நேரம் இந்த தருணத்துல யார் நீங்க உங்க வீட்டுல இருந்தீங்களே பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்க ஒருவேளை வலியோட கூட இந்த நேரம் இருக்கலாம், மனசுல பாரத்தோட கூட இந்த நேரம் இருக்கலாம், குழப்பத்தோட கூட இந்த நேரம் இருக்கலாம். ஆனால் நேற்று இந்த ஜீவ தண்ணீரை மக்கள் பருகின பிற்பாடு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த தண்ணீர் கண்டிப்பாய் விசுவாசத்தினால் என்ன அற்புதம் நடந்தது நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியிலே பல காரியங்களை குறித்து நாம் கவனிக்க போகிறோம். அற்புதமான சாட்சிகளை கேட்க போகிறோம். நண்பர்களே, தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சி உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் இதோ இந்த அற்புதமான அதிசயத்தின் நேரத்திலே எங்களோடு ஒன்றிணைந்திருங்கள். எனக்கு 14ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஒரே குளிர் ஜுரமும் இரும்பலும் எனக்கு அதிகமா இருந்துச்சு. இரும்பி எனக்கு யூரின் வர ஆரம்பிச்சிச்சு. நைட்டு பகல் என்னால தூங்கவும் முடியாது. இருமுனோட யூரின் துணி மாத்தி இது பண்ணேன். என்னால முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், 15ஆம் தேதி நான் சர்ச்சைக்கு வரல. மாத்திக்க மணிக்கு எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குனால அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஊசி போட்டு எல்லாம் இது பண்ணி சிறப்பெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. டைலர் எல்லாத்தையும் தேய்ச்சானே, எனக்கு ஒன்றுமே ஆகல. அப்போ கூட தூங்கவே வர முடியாது. நைட்ல தூங்க போகலாம், படைக்கலையே யூரின் போயிடு. எனக்கு என்னடா இந்த மாதிரி பிரச்சனை, ஜோம் பண்ணிட்டு இது பண்ண அப்போ கூட எனக்கு ஒன்றுமே ஆகல. அப்படியேதான் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பயக்காட்டினாங்க, டிபி இருக்குமா, ஆஸ்மா இருக்குமா, அந்த மாதிரி சொல்லி இது பண்ணாங்க. இப்ப நான் சொன்னேன் எனக்கு எதுவுமே இல்ல, சளிதான் அப்படி சொன்னதுக்கு யாருமே ஒத்துக்கல அவங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், 2-3 டாக்டர் கிட்ட பிரைவேட்ல பார்த்தேன். செட்டாவே ஆகல. சரி ராயப்பட்டிக்கு போறேன் சொல்லி போனேன். அவங்க போனதுக்கு எதுவுமே இல்லம்மா, நார்மலா இருக்கு அப்படின்ட்டாங்க. ஆனா அந்த இரும்பு நிக்கல. இங்க வரும்போது கூட எனக்கு அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. ஆமா. அதுக்கப்புறம் இந்த தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த இரும்பும் வரல, எனக்கு ஒண்ணுமே வரல. எவ்வளவு நேரத்துல தண்ணி குடிச்சு எத்தனை நாள் சரியாச்சு? எனக்கு அந்த நிமிஷம் எனக்கு சரியா போச்சு. ஆலயத்துல இங்க சரியாச்சு, இங்கே சரியா போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வரவே இல்லை. ஒரு வாரம் இருமுறை எனக்கு மாத்திரையே போடலாம், எதுவுமே போடல, எல்லாத்தையும் போட்ட குப்பியில. ஆமென். எனக்கு 6 மாசமா மோஷனும் போவாது. ரொம்ப கஷ்டப்பட்டு மோஷன் போவாது. இந்த தண்ணி வாங்கி குடிச்சேன். நீங்க மாத்திரை எடுத்துட்டீங்களா? முன்னாடி டாக்டர் போனீங்களா? டாக்டர்கிட்ட போனேன், மாத்திரை வாங்கி ஒண்ணுமே கேட்கல, எதுவுமே சரியாகல. அது 2 மாத்திரை போட்டா போகும். 2 மாத்திரை ஆச்சு, 3 மாத்திரை ஆச்சு, 4 மாத்திரை ஆச்சு, 6 மாத்திரை ஆச்சு. மாத்திரை இன்னைக்குதான் போச்சு. எனக்கு அந்த பிரச்சனை தெரியல. என் பொண்ணு கூட எனக்கு கிண்டல் பண்ணுவான், அது மாத்திரை நினைச்சா மிட்டாய் நினைச்சா நீ பாட்டு விழுங்குறாங்க. அப்ப என் வயிறு கல்லு மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் என்ன அதிசயம் உங்களுக்கு ஏற்பட்டு? அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. 6 மாசம் அந்த சண்டைக்கு அப்புறம் சுத்தமா கிடையாது. தேவனுக்கு மகிமை. 1 மாசமா இந்த அடிவலி ரொம்ப வலிச்சிட்டு இருந்தது பாஸ்டர். நிற்க முடியாது, உட்கார முடியாது. உட்காரணும்னா ஏதோ புண்ணுல பட்டு அந்த துணி இதுவாகணும்னு இருந்தது. அப்படியே இருந்துட்டு அப்பதான் நமக்கு இந்த தண்ணியை பத்தி கொடுத்தாங்க. ஆண்டவே இந்த தண்ணியை மது மாதிரி இந்த தண்ணியை நான் சாப்பிடுறேன். ஆனா எனக்கு எதுவுமே இருக்கும். ஆனா எல்லாம் என்னென்னவோ சொல்றாங்க, கர்ப்பப்பையிலாத தட்டி இருக்கும், இது இருக்கும், அது இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா இந்த தண்ணியை நான் மது மாதிரி சாப்பிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னென்னு போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று போயிட்டு நான் நேற்று குடியரசு லீவ்ல ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கர்ப்பப்பை செக் பண்ணாங்க. ரொம்ப பயந்துட்டே போனேன். கர்ப்பப்பை செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு அதுல ஒண்ணுமே இல்லம்மா, ஒண்ணுமே இல்ல, எல்லாமே நல்லா இருக்கு, நீ வீட்டுக்கு போலாம். வலி இப்போ அந்த இச்சிங் மாதிரி வலிலாம் உங்களுக்கு இருக்கா? இல்ல
பாஸ்டர் இந்த தண்ணியை நான் குடிச்சு இந்த வலி வந்தோடனே இந்த தண்ணி கரெக்டா கொடுத்தாங்க. இந்த தண்ணியை நான் தொடர்ந்து குடிச்சுக்கிட்டே இருந்தேன். மாத்திரையும் நான் போட மாட்டேன் பாஸ்டர். நான் ஊசியில வந்து ஹாஸ்பிட்டல் போடுவேன். ஆனா எனக்கு மாத்திரையே கொடுக்க கூடாது. அந்த மாத்திரை மாதிரி இந்த சிறப்பை நான் குடிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு குணமாக்குதல் தாரணி, எனக்கு எந்த இதுவும் இருக்கக்கூடாதுன்னு போனேன். இது கர்ப்பப்பை செக் பண்ணாங்க, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எதுவுமே தேவனுக்கு மகிமை. அற்புதமான விசுவாசத்தினுடைய தருணமா இந்த தருணம் அமைந்திருந்தது. அநேக மக்களுக்கு நண்பர்களே, மிக பெரிய பலவீனங்களோடு மக்கள் ஆலயத்துல வந்திருந்தார்கள், பரிதவிப்போடு. ஆனால் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் அதி அற்புதமான காரியத்தை செய்தார். உங்களுக்கு நிச்சயமாய் ஒரு அதி அற்புதமான காரியம் நடைபெற முடியும். தொடர்ந்து நீங்கள் எங்களோட விசுவாசத்தை ஒன்றிணைத்தால். இந்த சமயம் நான் உங்கள் எல்லோருக்கும் யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அட்டவணையை குறித்த ஒரு சிறு விளக்கத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ஞாயிறு முதல் ஞாயிறு வரை யூனிவர்சல் ஆலயம் திறந்திருக்கிறது. காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை யூனிவர்சல் ஆலயம் திறந்திருக்கிறது. உங்களுக்காய் நீங்கள் எந்த நம்பிக்கையை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, எந்த இடத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் சரி, எந்த பாஷையை சேர்ந்தவரா இருந்தாலும், எந்த விதமான சூழ்நிலையை சேர்ந்தவரா இருந்தாலும், கர்த்தர் இங்கே உங்களுக்காய் இருக்கிறார். கதவு உங்களுக்காய் திறக்கப்பட்டுகிறது. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இலவசமாய் நீங்கள் ஆலோசனை பெற முடியும், ஜபங்களை பெற முடியும். இந்த நேரம் கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இந்த நேரம், இந்த நிகழ்ச்சி யார் பார்த்துட்டு இருக்கீங்களோ, கீழே உள்ள தொலைபேசி எண்ணிலே எங்களை உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேண்டுமா, அல்லது நான் நேரடியாய் இங்கே வர விரும்புகிறேன், சாத்தியமா? கண்டிப்பாய் மிக அதிகமாய் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். நாங்கள் உங்களுக்காய் உதவ விரும்புகிறோம். ஆவிக்குரிய விதத்திலே நீங்கள் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ள. எனவே விலாசத்தை குறித்துக் கொள்ளுங்கள். இங்கே மவுண்ட் ரோடில் நம்முடைய தலைமை சபை 282 கீழ் 681 1000 விளக்கு அண்ணா சாலை, சென்னை 6,06,000 இங்கே யூனிவர்சல் ஆலயம் இருக்கிறது. நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு நாள் உங்களுக்காய் விசேஷமான ஆலோசனை கூட்டங்கள், ஜபங்கள் செய்யப்படுகிறது. இதோ அதை குறித்த ஒரு சிறு விளக்கம் கவனிங்கள். சற்று நேரத்திலே ஒரு அற்புதமான சாட்சி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். விசுவாசம், பகுத்தறிதல் இரண்டும் ஒன்றோடொன்று கைகோர்த்து வேலை செய்கின்றன. உலகம் நினைக்கலாம் விசுவாசம் பைத்தியக்காரத்தனமானது என்றால் உண்மையிலேயே விசுவாசம் புத்திசாலித்தனமானது. நமக்கு சந்தோஷமாயிருக்க உரிமை உண்டு என்று இது கற்றுக் கொடுக்கிறது. இது பயத்தின் வாழ்க்கையை நாம் புறக்கணிக்கும்படி கற்றுக் கொடுத்து வெற்றியின் வாழ்க்கையை கை கொள்ளும்படி கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே பலன் தராவிட்டால் இதுதான் நேரம். உங்கள் பகுத்தறிதலையும் விசுவாசத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய உள்ளத்தினுடைய விருப்பங்களை எல்லாம் நீங்கள் நிஜமாக்கி கொள்ள வேண்டிய நேரம். யுனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யம். வாழ்க்கைக்கான நடைமுறை விசுவாசத்தை கண்டடையுங்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியை பார்த்தோம். மேலும் விசுவாசம் எப்படி புத்திசாலி தனத்தோடு சேர்ந்து செயல்படுகிறது இல்லையா? விசுவாசம் புத்திசாலி தனத்தோடு எப்படி சேர்ந்து செயல்படுகிறது நாம் அதை பார்த்தோம். புத்தி உள்ள விசுவாசம் மாபெரும் பலன்களை கொண்டு வருகிறது மக்களே. இதோ நீங்கள் பார்க்க போகிற இந்த சாட்சி, தன்னுடைய தாய் மரிக்கக்கூடிய நிலைமையிலே மருத்துவமனையில இருந்த அந்த தருணம், புத்தி உள்ள விசுவாசத்தை இந்த பெண் வெளிப்படுத்தியதினால், தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே செயல்படுகிற விசுவாசம் தான் புத்தி உள்ள விசுவாசம். அதாவது எத்தனை பேர் ஒரு மனுஷனுடைய வார்த்தையை நம்பி எவ்வளவு விஷயங்களை அவங்க வாழ்க்கையில பணைய வைக்கிறார். ஒரு வேலை, ஒரு வியாபாரம், ஒரு வாழ்க்கைக்கான முடிவு கூட, ஒரு வாழ்க்கையினுடைய முடிவு கூட ஒருத்தருடைய வார்த்தை நம்பி அவங்க எடுக்கிறார். தைரியமா பணைய வைக்கிறார்.
இப்ப எந்த அளவு வசனம் சொல்லுகிறது, நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்பி நம் விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். அந்த தேவனுடைய வார்த்தையை ஒருத்தர் கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாக செயல்படும் போதுதான், அதான் பைபிள் சொல்கிறது புத்தி உள்ள விசுவாசம். ஏனென்றால் கண்டிப்பாய் அந்த வசனம் கண்டிப்பாய் பலன் தரும், பலன் தராமல் போக வாய்ப்பே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்தின மகாவுடைய குடும்பத்துக்கு நடந்தது என்ன, இந்த அற்புதமான சாட்சி முன்வைக்கிறேன். கூர்ந்து கவனிங்கள். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். வணக்கம், என் பேர் மகா. நாங்க கொர்பேட்ல இருந்து வந்திருக்கோம். எங்க அம்மாக்கு ஃபர்ஸ்ட் நெஞ்சு வலியானது இருந்திருந்தது. அவங்களால ரொம்ப முடியாத ஒரு நிலைமையில இருந்திருந்தாங்க. சோ அவங்க நாங்க என்ன கூட்டிட்டு போனோம்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்களால ரொம்ப முடியாது. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இறந்துடுவாங்க. நீங்க உங்க அம்மாவை எவ்வளவுதான் நீங்க எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாலும் உங்க அம்மாவால உயிரோட இருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். அவங்க நெஞ்சு வலி இருக்குன்னு மட்டும் சொல்லியிருந்தாங்க. அது தவிர வேற எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க. சோ என்ன சொல்லிருந்தாங்கன்னா உங்க அம்மா உயிரோடவே இருக்க மாட்டாங்க. நீங்க எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க கூட்டிட்டு போனாலும் உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்க, அவங்க இறந்துடுவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் எங்க முழு குடும்பத்தாருமே நாங்க என்ன பண்ணணும், ஹாஸ்பிட்டல்லயே நாங்க இருந்தோம். ஏன்னா டாக்டர் நாங்க சொல்லிட்டு இருக்கோம், இல்ல டாக்டர் அவங்க உயிரோட இருப்பாங்க, ஒரு வாட்டி நீங்க பாருங்க அவங்களுக்கு ஏன் அவங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு, அவங்க நல்லாதான் இருக்காங்க, என்னாச்சு அவங்களுக்கு சொல்லிட்டு நாங்க கேட்டுட்டே இருக்கோம். இல்லம்மா நீங்க எவ்வளவுதான் நீங்க முயற்சி செஞ்சாலும் இல்ல, நீங்க எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போனாலும் உங்க அம்மா இறந்துடுவாங்க. ஏன்னா அவங்களால இனியும் உயிர் வாழ முடியாது அவங்களால. நாங்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாரு. 5 வருஷம் முன்னாடி 2018. நீங்க என்ன பண்ணீங்க, எங்க வந்தீங்க? நான் ஒரு நாள் மட்டும் நான் யூசிகேஜி ஆலயத்துக்கு நான் வந்திருந்தேன். அப்ப ஒரு முக்கியமான பிரேயர் மீட்டிங் ஆனது இருந்தது. சோ தண்ணி பாட்டில் இந்த தண்ணிக்கு விசுவாசம் தண்ணியா இருக்கு. சோ நீங்க எப்போ உங்க விசுவாசத்தை நீங்க பயன்படுத்துறீங்களோ கண்டிப்பா இது எதால எல்லாம் கூடாத காரியமோ இந்த தண்ணியால எல்லாமே கூடுன்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையாவது நான் கேட்டு இருந்தேன். அப்புறம் நான் அன்னைக்கு ஆலயத்துக்கு நான் வந்தேன். ஆலயத்துக்கு நான் வரவே மாட்டேன். அன்னைக்கு எங்க அம்மா டாக்டர் சொல்றாரு, இல்ல உங்க அம்மா இறந்துடுவாங்க, நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நான் வீட்டுக்கு வராம நான் நேரா ஒரு தண்ணி பாட்டில் 10 ரூபாய் தண்ணி பாட்டில் ஒண்ணு வாங்கி காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் சர்ச்சு கண்ட நான் பீடத்து கிட்ட பிரேயர் பண்ண, தேவனே நீங்க இருப்பது இங்க உண்மையானா இந்த தண்ணிக்கு வல்லமை உண்டான எங்க அம்மா உயிரோட இருக்கிறோம், நான் இன்னைக்கு நாங்க நீங்க யாருன்ட்டு நான் பாக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜெபமானது செஞ்சு நான் நேரா ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த தண்ணியான நான் எங்க அம்மாக்கு கொடுக்க போறேன். அந்த டாக்டர் என்ன உள்ள விடவே இல்லை. இல்ல நீங்க போகவே கூடாது, ஏன்னா ஆல்ரெடி உங்க அம்மா இறந்துட்டாங்க, நீங்க உங்க அம்மாவை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஊருக்கெல்லாம் கால் பண்றாங்க, இல்ல இந்த மாதிரி இறந்துட்டாங்க, இன்னும் நம்ம எதுதான் முயற்சி செஞ்சாலும் இனியும் எதுக்குமே பிரோஜனமே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், இல்ல இந்த தண்ணியை நான் எங்க அம்மாக்கு நான் கொண்டு வரணும் கொடுக்க போறேன். இல்ல என்ன டாக்டர் எங்க வீட்டுல யாருமே என்ன அந்த வாட்டுக்கு என்ன உள்ள அனுப்பவே இல்லை. இல்ல நான் சொன்னேன், இல்ல நான் ஒரு வாட்டி நான் போயிட்டு வரேன். நான் உள்ள போயிட்டு எங்க அம்மாக்கு அந்த தண்ணி எனக்கு கொடுத்தேன். ஆனாலும் எங்க அம்மாவால பேச முடியாது, நடக்க முடியாது, படுத்த படுக்கையா இருந்தாங்க அவங்க. ஆனாலும் என் முழு விசுவாசம் அந்த தண்ணி எனக்கு கொடுத்தேன். அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க, இப்ப உங்க அம்மாவை நீங்க கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் என்ன பண்ணேன், எங்க அம்மா நான் வேற வீட்டுக்கே கூட்டிட்டு போகாம நேரா சர்ச்சுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். அவங்களால எதுவுமே முடியாது, அவங்களால உட்கார முடியாது, எதுவுமே முடியாது அவங்களால. ஒரு உதவியாளர் எங்க அம்மா கீழ இருந்து மேல வரைக்கும் தூக்கிட்டே வந்தாங்க அவங்கள. அதுக்கப்புறம் ஆலயத்துல என்ன நடந்துச்சு நீங்க கண்ணால பாத்தீங்களே, ஆலயத்துல நடந்த விஷயம் நீங்க அவங்க தூக்கிட்டு வந்தீங்க, உணர்வே இல்லை அவங்களுக்கு. மேல அப்புறம் ஒரு உதவியாளர் எங்க அம்மா பீடத்து மேல படுக்க வச்சாங்க. அப்புறம் ஒரு சின்ன ஜபம் மட்டும் தான், அது 1 hour அந்த ஜபம் இருக்காரு, 5 நிமிஷம் மட்டும் தான் அந்த ஜபம் மட்டுமே இருக்கும். அப்ப எங்க அம்மா அன்னைக்கே கண்ணை திறந்து பார்த்தாங்க. அவங்களால ஹாஸ்பிட்டல் கண்ணை திறக்கவே முடியாது. அப்படிப்பட்டவங்க அந்த பிரேயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கண்ணை திறந்து பார்த்தாங்க. அப்பதான் போதகர் கிட்ட பேசினாங்க, அவங்களுக்கு என்ன இருந்தது எப்படி இருந்தது, அப்பதான் அவர்கிட்ட பேசினாங்களே அவங்க. இப்போ அம்மா பேசுறது நீ தமிழ் பேசுவா. இப்போ ஒரு உடம்பு எப்படி இருக்கு,
இப்போ நல்லா இருக்கு பாஸ்டர். உங்க பொண்ணு மாதிரி நீங்க பேசணும் ஸ்டால்ல. நல்லா பெலனா பேசுறீங்க, உடம்பு சரியில்லாத மாதிரி பேசுறீங்க. இப்போ நல்லா இருக்கிறா, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நம்ம சர்ச்சைக்கு வரும்போது எந்த பிரச்சனை இப்ப நல்லா இருக்கிற நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன் நான். இப்போ தெலுங்குல ஒரு தடவை சொல்லி நல்லா இருக்கேன். నీకు అందరం వందనాలు. అందరు తెలుగుగా మరి మాట్లాడతాం బాగున్నాడు. ఇప్పుడు సంతోషంగా ఉందా? இயேசு உயிர் கொடுத்திருக்காரா? கண்டிப்பா 5 வருஷம் கண்டிப்பா. டாக்டர் சொல்றாரு உயிர் கொடுத்துருக்கு. இவங்க இறந்துட்டா அவ்வளவுதான். 5 வருஷம் உயிரோடு இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவரை விசுவாசிப்போம். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய முடியும் நண்பர்கள். இங்கே யூனிவர்சல் ஆலயத்தை தான் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையை சோதிக்கும் போது, எனக்கு தேவனுடைய வார்த்தையை சோதிக்கக்கூடிய உரிமை கொடுக்கப்படுகிறதா? இந்த விஷயத்திலே உரிமை கொடுக்கப்படுகிறது. குறிப்பா யார் நீங்க கடன் பிரச்சனையால கஷ்டப்படுறீங்க, சரியான வேலை உங்களுக்கு இல்லை, எங்க போனாலும் தொடர் தோல்விகள், வியாபாரத்துல வெற்றி இல்லை, வருமானம் கையில தங்கல, விரயமாகிறது, வீண் செலவுகள், பொருளாதார நெருக்கடி, தொடர்ந்து வட்டி கட்டிட்டே இருக்கிறீங்க, மீள முடியல, குடும்பத்தாருக்கு சில நல்லது செய்யணும்னு பாக்குறீங்க, நிலைமை இல்லை. அந்த நேரம் தேவனுடைய வார்த்தை உங்ககிட்ட வரும்போது நண்பர்கள், அந்த வார்த்தையை நீங்க எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையின்படி செய்யும் போது, அதுதான் சற்று முன்பு நான் பார்த்தோம் புத்தி உள்ள விசுவாசம். அதான் ஆலயத்திலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதை பெற்றுக் கொடுக்கிற மக்கள் கண்டிப்பாய் பலனை அனுபவிக்கிறார்கள். இன்னொரு ஆதாரம் உங்களுக்காய் நான் முன்வைக்க விரும்புகிறேன். மகாவுடைய வாழ்க்கையில் நடந்தது, தேவன் வார்த்தை சோதித்த சரண்யா வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அதி அற்புதமான சாட்சி. கவனிங்கள், நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரண்யா. எனக்கு வயது 27. நான் முன்பு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தேன். இப்போ ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்மணியா மாறி இருக்கேன். இதுக்கு முன்பாடி என்னுடைய பண வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா, ரொம்ப அழிக்கப்பட்ட நிலைமையில இருந்தது. என் கணவருக்கு வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை, என் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாத ஒரு நிலைமை, வீட்டு வாடகை கட்ட முடியாத நிலைமை, நான் வச்சிருந்த வாகனத்தை டியூ கட்ட முடியாம எடுத்துட்டு போயிட்டாங்க. இவ்வளவு பெரிய சூழ்நிலை. என் வீட்டு வாசல்ல கடன்காரங்க வந்து கேட்பாங்க, கடன் கொடுத்த காசு கேட்பாங்க. இவ்வளவு பெரிய கடன் பிரச்சனையில தான் என் வாழ்க்கை இருந்தது. இந்த கடன் பிரச்சனைனால எங்களுக்குள்ள அடிக்கடிக்கு சண்டை வரும், நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த நேரத்துல தேவனுடைய ஆலயத்துல தசமபாகத்துல நான் உண்மையா இருந்தேன். தேவனுடைய தசமபாகத்துல நான் உண்மையா இருக்கும்போது தேவனிடத்துல கேட்டேன், தேவனே நான் உங்களுக்கு உண்மையா இருக்கேன், ஆனா என்னுடைய பண வாழ்க்கை இவ்வளவு அழிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு, இதை நீங்க மாத்துங்க தேவனே. நீங்க சொன்னீங்க அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னீங்க. நான் இப்ப உங்களை சோதிக்க விரும்புறேன், நான் உங்களுக்கு உண்மையான தசமபாகரியா இருக்கேன், என்னுடைய பண வாழ்க்கையில வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஜெபம் செஞ்சேன். அந்த நேரத்துல தேவன் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தார். என்னுடைய வியாபாரத்தை தொடங்குற மாதிரி. என்னிடத்துல காசு எதுவுமே இல்லை, இருந்த வாகனத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் எப்படி வியாபாரம் செய்யறது, என்ன பண்றது தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் தேவன் என்னிடத்துல பேசினார், நீ வியாபாரத்தை தொடங்குன்ட்டு. அந்த நேரத்துல என் இடத்துல ஒரு பழைய சைக்கிள் இருந்தது. அந்த சைக்கிள் மூலயமா நானு பாரிஸ்ல இருந்து இந்த டீ கப்பு, வாட்டர் கிளாஸ், அந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து கடையா போட ஆரம்பிச்சேன். அந்த நேரத்துல அந்த சைக்கிள்ல வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் தேவனிடத்துல கேட்பேன், தேவனே நான் இழந்த அந்த வாகனம் எனக்கு மீண்டுமா வேணும், நான் இந்த மாதிரி கஷ்டப்பட விரும்பல. சர்ச்சுக்கு போய் ஆல்டர் முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணேன். நான் ஆல்டர் முன்னாடி நின்று ப்ரேயர் பண்ணி அழுதேன், தேவனே என்னுடைய பண வாழ்க்கையில நீங்க வித்தியாசத்தை ஏற்படுத்துங்க. நீங்க சொன்னீங்க தசமபாகத்துல யார் உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு வானத்தின் கதவுகளை திறப்பேன்னு சொன்னீங்க. நான் உங்களுக்கு உண்மையான தசமபாகரியா இருக்கிறேன், நீங்க ஏன் எனக்கான கதவை திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் தேவனிடத்துல ஜெபிச்சேன், அழுது ஜெபிச்சேன் நானு. ஆனாலும் நான் உண்மையான தசமபாகரியா முன்னோக்கி போனேன். முதல்ல என்னுடைய வியாபாரத்தை நான் தொடங்கும் போது என்னுடைய லாபம் வந்து ஒரு நாளைக்கு 30 ரூபாய் தான் இருந்தது. நான் நினைச்சேன் 30 ரூபாய் லாபத்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இந்த வியாபாரத்தை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். ஆனா தேவன் இடத்துல பேசினார், இல்ல நீ முன்னோக்கி போ, முன்னோக்கி போ. நான் விடாம தொடர்ந்து முன்னோக்கி என்னுடைய வியாபாரத்துல முன்னோக்கி போனேன். அதே நேரத்துல தேவனுடைய ஆலயத்தை
ஆலயத்துல வந்து வாடகை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தேவனிடத்துல பேசினார். நான் அவர் இடத்துல பொருத்தனை செய்யும்படி. நான் அந்த நேரமே போய் தேவனிடத்துல, தேவனே நான் உங்க இடத்துல ஒரு பொருத்தனை செய்யறேன், என்னுடைய வீட்டு வாடகை என்னால கொடுக்க முடியல, ஆனா வர லாபத்துல இருந்து முதல்ல உங்களுடைய வீட்டு வாடகைக்காக நான் ஒரு சிறிய பகுதி, என்னால் ஃபுல்லா கொடுக்க முடியாது, ஆனா ஒரு சிறிய பகுதி, ஒரு தொகையை என்னால முடிஞ்ச சிறந்த காணிக்கைய மாசம் மாசம் உங்களுக்கான பொருத்தனையா நான் செய்வேன் தேவனே சொல்லி தேவனிடத்துல பொருத்தனை பண்ணேன். என்னுடைய அந்த முதல் வாரம் வந்த லாபத்தை நான் தேவனிடத்துல பொருத்தனையா அர்ப்பணிச்சேன். நான் அந்த பொருத்தனையை செஞ்ச அன்னைக்கு தசம்பாகத்தையும் பொருத்தனையை போய் ஆல்டர் மேல வச்சு என்னுடைய பண வாழ்க்கையை முழுமையாய் மாத்துங்க, நான் உங்களுடைய சாட்சியாய் மாற வேண்டும் சொல்லி ஜெபிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். நான் வந்து ஒரு 2-3 நாளுக்குள்ள என் கணவருக்கு நல்ல வேலை கிடைச்சது. நான் எந்த வாகனத்தை இழந்தோனோ அந்த வாகனத்தை மீண்டுமாய் போய் நான் எடுத்துட்டு வந்தேன். என்னுடைய பண வாழ்க்கையில மிகப்பெரிய வித்தியாசத்தை பார்த்தேன். என்னுடைய லாபம் 30 ரூபாய் இருந்த லாபம் இன்று வாரம் 4000 ரூபாய் வரைக்கும் தேவனை உயர்த்தி இருக்கிறார். என்னுடைய குடும்ப செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கான வருமானத்தை தேவன் கொடுத்திருக்கார். என் குழந்தைகளுக்கு சிறந்த உணவையும் சிறந்ததையும் நான் செய்கிறேன். நான் சிறந்ததை நானும் பாக்குறேன். தேவன் என்னுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அதிசயத்தை நிறுத்தினார். நான் தேவனை சோதிச்சு பார்த்தேன். நீங்களும் உங்கள் பண வாழ்க்கையில உண்மையா இருந்து தேவனை சோதிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமா தேவன் உங்களுக்கான பதிலை தருவார். சாட்சிகளை தொடர்ந்து பார்த்தோம். மேலும் நீங்கள் பார்த்தீர்கள் வெள்ளிக்கிழமை நண்பர்களே, விசேஷமாய் இந்த வாரம், சென்ற வாரம் இதான் நடந்தது. வெள்ளிக்கிழமை மக்களை செய்வினை சாபம், அதாவது ஆவிக்குரிய பாதிப்பினுடைய 12 அடையாளங்கள். அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த சென்ற வெள்ளிக்கிழமை ஆலயத்துல வந்திருந்தார். அவர்கள் விசுவாசித்தார்கள், இந்த ஆடையை தொடுகிற சமயம் எனக்கு அற்புதம் நடைபெறும் என்று அவர்களுக்கு நடந்தது. அசுத்தத்தின் பிடியிலிருந்து மக்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். கட்டுகள் உடை தெரியப்பட்டன. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் உங்களை விசேஷமாய் வரவேற்க. நீங்கள் சற்று முன்பு திரையிலே பார்த்ததை போல காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, சிறப்பு கூட்டம் இரவு 7 மணி. நீங்கள் எங்கிருந்தால் முயற்சியுங்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வஸ்திரத்தை தொட்டு கர்த்தருடைய வல்லமையை உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்தாருக்குள்ளும் பெற்றுக்கொள்ளும்படி. எனவே தேவன் என்றும் அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். அற்புதத்தின் நேரம் முடியவில்லை மக்களே. உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் அவரால் உதவ முடியும். வாய்ப்பை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த சாட்சி இன்னொரு ஆதாரம் தேவனுடைய வல்லமைக்காக. என்னுடைய பெயர் கத்தியானி. என்னுடைய அன்பின் வாழ்க்கையின் பிரச்சனையினால நான் தற்கொலையின் முயற்சி எடுத்தேன். எனக்கு அந்த தருணத்தில் 22 வயது. எனக்கு ஒரு சின்ன பெண் இருந்தா. எனக்கும் என் கணவருக்கும் உறவானது சரியா இல்லாம இருந்தது. எப்பொழுதும் வாக்குவாதம், சண்டைகள் இருக்கும். நான் தனிமையில் இருப்பேன். இதன் காரணமா எனக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியாச்சு. அதனால நான் என்னை தற்கொலைக்கு முயற்சி எடுத்தேன். நான் தனிமையில் இருக்கும் பொழுது என்னுடைய மகள் தூங்கிட்டு இருப்பா. நான் இறந்துடணும், நான் செத்துடணுங்கிற எண்ணங்கள் எனக்குள்ளாக பலமாக ஒழிச்சிட்டு இருந்தது. நான் ரொம்பவும் தனிமையில் இருந்தேன். எனக்கு யாருமே இல்லாத காரணத்தினால நான் எதையாவது செஞ்சு என்னை மறுச்சிக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த தருணத்தில் என் மகளுக்கு 1 வயது இருக்கும். நான் அவளை தூங்க வச்சுட்டு பாத்ரூம் போயிட்டு இருக்கிற எல்லா மாத்திரையும், எனக்கு எத்தனை மாத்திரை இருக்கும்லாம் தெரியாது, ஆனால் எல்லா மாத்திரையும் ஒன்று ஒன்றா எடுத்து நான் போட்டுப்பேன். அதன் பிற்பாடு எனக்கு வயிற்றில் மிக பயங்கரமான வலி உண்டாச்சு. அதன் பிற்பாடு நான் மயக்கம் அடைஞ்சிட்டேன். நான் நினச்சேன், ஏன் நான் இப்படி இருக்கேன்? என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையை என் குடும்பத்தாருக்கும் சொல்ல விரும்பல, நான் யாருக்கும் சொல்ல விரும்பல, எனக்கு மட்டுமே வச்சுக்க விரும்பின, நான் மறிச்சுக்கணும்னு நினச்சேன். ஒரு நாள் என்னுடைய மச்சினிச்சி என்னை ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த தருணத்தில் நான் வந்து ரொம்ப கவனமாக எடுத்துக்கல. அவங்க கூப்பிட்டாங்கன்ட்டு நான் கடமைக்கு நான் வந்தேன். பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கேட்பேன். ஆனால் நான் வீட்டுக்கு போன பிற்பாடு பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அதற்கு எதிர்மறையாக தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆலயத்துக்குள்ளே நான் பலமாக உணர்வேன், ஆனால் வீட்டுக்கு போன பிற்பாடு முற்றிலுமாக வித்தியாசமாக உணர்வேன். ஆனால் இன்னைக்கு நான் இது ரொம்பவும் கவனமாக எடுத்துக்கொண்டேன். நான் தண்ணீரில் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். நான் தொடர் சங்கிலி ஜபங்கள் எல்லாவற்றையும் செய்ய ஆரம்பித்தேன். இன்னைக்கு இந்த தருணத்தில் என்னுடைய சிந்தனையானது வேறப்பட்டிருக்கு. நான் ரொம்ப பலமாக இருக்கேன்.
ஏன்னா நான் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தேன், கீழ்ப்படிஞ்சேன். தற்கொலை மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கைக்கான முடிவு கிடையாது. தேவன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் முடிவா இருக்காரு. என்னுடைய கணவர் குடிப்பழக்கத்தை நிறுத்தணுங்கிறதுக்கான தொடர் சங்கிலி ஜெபத்தை நான் செஞ்சேன். இப்போ அவர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்காரு. இனிமேலும் குடிக்கிறது கிடையாது. நான் அவரை முன்பாகவே ஆலயத்துக்கு அழைச்சிருந்தேன், ஆனா அவர் வர விரும்பல. ஆனா தொடர் சங்கிலி ஜெபத்தின் பலனா அவரே ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு. அவரை போய் நான் தொடர்ந்து கூப்பிடணுங்கிற அவசியமும் இல்லை. இப்போ தேவன் என்னுடைய திருமணத்தை ஆசீர்வச்சிருக்காரு. இப்போ நாங்க சந்தோஷமா இருக்கோம். என் கணவர் முன்பை போல கிடையாது. அவர்கிட்ட நான் முன்னேற்றத்தை பார்க்குறேன். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுத்துக்கிறோம், நிறைய பேசுறோம். அவர் இனிமேலும் என்னை தனியா விட்டுட்டு போறது கிடையாது. அவர் என் கூட வீட்டில் இருக்காரு. நான் என் கணவர் கூடயும் என்னுடைய பிள்ளைகளோடையும் மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை பெற்றிருக்கேன். வெள்ளிக்கிழமை இதுதான் மக்களே யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுகிறது. விசேஷமாய் காலை 8 மணி, 10 மணி, 3 மணி, சிறப்பு கூட்டம் இரவு 7 மணி. நாம் என்ன செய்கிறோம் இங்கே இடத்துல? நீங்கள் பார்ப்பதை போல சிலுவையின் மேல் இருக்கிற இந்த வஸ்திரம் ஒரு நாளும் அபிஷேகப்பட்டு கொண்டுகிறது. சரியாய் நீங்கள் பார்ப்பதை போல பைபிள் காலத்திலே உதிரப்போக்கு வியாதியால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து இயேசுடைய ஆடையை தொட்டாள் விசுவாசத்தினால். ஏனால் அவருடைய பிரச்சனை நீண்ட கால பிரச்சனை, தொடர் பிரச்சனை. நீங்க சந்திக்கிற இந்த பிரச்சனை ஒருவேளை தொடர் பிரச்சனையா இருக்கு. நீங்க எத்தனையோ மருத்துவர்கிட்ட போயிருக்கீங்க, எத்தனையோ பரிகாரங்கள் செய்திருக்கலாம். யார் யார் உங்களை எங்கெங்க அழைச்சாங்களோ, எங்கெங்க என்னென்ன செய்ய சொன்னாங்களோ எல்லாமே நீங்க செய்திருக்கீங்க நண்பர்களே. ஆனால் ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் இன்னும் இல்லை, ஒருவேளை உங்களுக்கு இன்னும் விடுதலை இல்லை, உங்களுக்கு இரவுல தூக்கம் வருவதில்லை, மன அழுத்தம் அல்லது கெட்ட கனவுகள், தொடர் தோல்வி, தற்கொலை எண்ணங்கள். சில நேரம் உங்களுக்கு மனசு ஒரே குழப்பமா இருக்கு, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியல. ஆனால் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும், நீங்கள் சந்தித்துக் கொண்டிருப்பது ஆவிக்குரிய பாதிப்பு. எப்படி இயேசுடைய ஆடையின் ஓரத்தை தொட்ட பெண் அந்த நேரமே உடனே விடுதலை பெற்றாலோ, நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். உங்களுக்கு எந்த நஷ்டம் ஏற்பட போகுது யோசிக்க நண்பர்கள். 12 வருஷம் எல்லாவற்றையும் இழந்த அந்த பெண் அதான் புரிஞ்சுக்கிட்டாங்க, இனி எனக்கு இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆனா நான் போய் இயேசுடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் சொஸ்தமாவேன். இப்போ நீங்க இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஒருவேளை எல்லாமே நீங்க இழந்திருக்கலாம், இழந்துட்டு இருக்கீங்க. இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆவிக்குரிய விடுதலையில் எங்களோட இணைவீர்களானால் என்னால் உங்களுக்கு உறுதியாய் சொல்ல முடியும், நீங்களும் சக்தியை அனுபவிக்க முடியும். உங்கள் நண்பர்கள், தெரிந்தவர்கள் யார் அப்படி கஷ்டப்படுறாங்க ஆவிக்குரிய பாதிப்பினால், மாந்திரீகத்தினால, சாபத்தினால, தோஷத்தினால, நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை எங்களோடு இணைய மறக்காதீர்கள். நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். ஒவ்வொரு நாளும் அபிஷேகப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த வாரம் விசேஷமாய் நடைபெற போகிறது. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லமையான தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்களிடம் கேட்கிறேன். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மனசிலும் உடலிலும் பல சோர்வுகளை உணர்ந்து கொண்டிருக்கலாம். ஏமாற்றத்தினுடைய சோர்வு, இழப்பினுடைய அந்த சோர்வு, வலிகள், கடுமையான வேலையினுடைய வலிகள், உடம்பிலே பாரம், மனசிலே கவலை, எத்தனையோ கடமைகள், எத்தனையோ பொறுப்புகளை சுமக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிற இந்த நபர் தன் மேல் மிகுந்த பாரத்தை சுமந்தவராய் இந்த நேரம் ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். தகப்பனே, எந்த இடத்திலிருந்து யார் இந்த ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மொழி புரியாவிட்டாலும் கூட இந்த தண்ணீரின் மூலம் நான் உம்மிடத்துல கேட்கிறேன், உன் சக்தி அவர்கள் உடலிலே செல்லும்படி. மொழி தடையாய் ஒருபோதும் சக்திக்கு இருப்பதில்லை. வல்லமை இந்த ஜபத்தின் மூலமாய் அவர் உடம்புக்குள் செல்லட்டும். விசுவாசத்தினால ஒரு அற்புதம் நடைபெறுவதாய்
உன் வார்த்தையின் அடிப்படையிலே நான் கேட்கிறேன் தேவன். நாங்கள் ஒரு மனதோடு இந்த இடத்திலே ஜபத்திலே ஒன்றிணைந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசுவின் பெயரால் ஒரு அதிசயம் இந்த நபருக்கு நடைபெறட்டும். வல்லமை இந்த தண்ணீரின் மூலம் வெளிப்படட்டும். இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜபத்தினுடைய சக்தி அவர் உடம்புக்குள் செல்லும்படி நான் அறிக்கை செய்கிறேன். விசுவாசிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவராக இயேசுவின் மகிமைக்குரிய பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை குடியுங்கள் இப்பொழுதே. நண்பர்களே, தேவன் உங்களோடு இருக்கிறார். கேட்ட வார்த்தை சாட்சி, சொன்ன விஷயங்களை யோசிங்கள். நாளை இரவு இதே நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவன் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாங்க. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.